திண்டுக்கல் பகுதிக்கு புதிய பேருந்து நிலையம் எப்பொழுது அமையும்? பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. திண்டுக்கல் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதை சிலர் தடுப்பதாக பொதுமக்கள் புகார். புதிய அரசு மக்களின் நலன் கருதி பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் நகராட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 10 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்றளவு மாநகராட்சியின் எல்லைகள் விரிவாக்கம் செய்யப்படவில்லை. அதேபோல் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை. இதற்கிடையே கடந்த திமுக ஆட்சியின் போது திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் 10 ஏக்கர் நிலம் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டது. மேலும் இதன் கட்டுமான பணிகளுக்காக ரூபாய் 75 கோடியை மாநகராட்சி ஒதுக்கீடு செய்தது. இந்த பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் துவக்கப்பட்ட நிலையில் தனிநபர் சிலர் பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறியதாவது: பேருந்து நிலையத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பள்ளப்பட்டி மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைந்தால் எங்களது கிராம மக்களின் வாழ்வாதாரம் உயரும். அதேபோல் தென் மற்றும் வட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சந்திப்பாக இந்த பகுதி உள்ளதால் திண்டுக்கல் நகர் பகுதிக்கு போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறையும். தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பகுதி அமைந்துள்ளதால் பெங்களூர், மதுரை, சென்னை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு வட மாவட்டங்களுக்கும் எளிதில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பு சாலையாக இந்த இடம் உள்ளது. எனவே தமிழக அரசு புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். வணக்கம், எனது பேர் எஸ். முனியப்பன். திண்டுக்கல்ல புதிய நிலையம் அமைக்கிறதுக்கு முதல்ல வரவேற்கிறேன். புதிய பேருந்து நிலையம் திண்டுக்கல் புறநகரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கோம். நகர்ப்புறத்தை விட்டு வெளிப்புறத்தில் கிராமப்புறத்தில் வந்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு வந்து முதல்ல நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம். இப்போ இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு எல்லா வகையிலும் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கோ, கல்லூரி மாணவர்களுக்கோ, வேலை வாய்ப்புகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கோ போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கக்கூடிய இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல்ல இவ்வளோ பரப்பளவு மிக்க இடம் வந்து வெளிப்பகுதியில் கிராமப்புறத்தில் இது ஒரு நல்ல இடமா தேர்வு செஞ்சுருக்காங்க. தேர்வு செஞ்சு இருக்க இடத்துல வந்து இந்த இடம் பேருந்து நிலையம் அமையக்கூடிய ஏற்ற இடமா இருக்குன்னு எல்லாரும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்காங்க தேர்வு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைச்சா இந்த உள்ளூர் வேலை வாய்ப்புகள் வசதி பெருகும். வேலை வாய்ப்புகள் போக பள்ளி கல்லூரி மாணவர்கள் போக்குவரத்துக்கு வசதி சரியாக இருக்கும். அதே சமயம் பேருந்து பயணத்தில் வந்து மக்கள் வந்து அதிகமாக பேருந்து பயணத்தை தான் விரும்புகிறோம். பேருந்து பயணத்தில் வந்து தென் தமிழகம் வட தமிழகத்தை இணைக்கிறதுக்கு வந்து திண்டுக்கல் வந்து ஒரு மையப்பகுதியாக இருக்குது. திருச்சிக்கு அடுத்தப்புறம் நம்ம திண்டுக்கல் வந்து ஒரு மையப்பகுதியாக இருக்குது. இந்த திண்டுக்கல்லேருந்து வந்து எல்லா இடத்துலையும் திறந்து நம்ம இறங்கி எல்லா பகுதிகளுக்கும் சென்று வர்றதுக்கு ஈஸியான பகுதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு வரவேற்கிறோம். வணக்கம், நான் பெரியவள்ளப்பட்டியிலேருந்து பேசுகிறேனே. என் பேர் நாகராஜன். புதிய பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு எங்கள் பெரியவள்ளப்பட்டி ஊர் பொதுமக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இங்கே வந்தால் நல்லா இருக்கும். சென்றான நடுவில் இருக்குது. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. டவுனுக்குள்ள 1.5 கிலோமீட்டர், டவுன் டு பள்ளப்பட்டி இப்போ 1.5 கிலோமீட்டர் தான். தோல் ஷாப்பில் இங்கே வேலை இல்லாத 20 வருஷத்துக்கு முன்னாடி தோல் ஷாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி டெஸ்ட் எல்லாம் மண்ணு நல்லா எடுத்துருக்காங்க. இப்போ வந்துருச்சு, நல்லா இருக்குது. இந்த பள்ளப்பட்டிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு தான் எல்லாத்துக்கும் நல்லா பெருமையாக இருக்கும். எங்கள் ஊருக்கு பொதுமக்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். திண்டுக்கல்ல 1.5 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே இந்த பஸ் ஸ்டாண்டு மையம் அமைஞ்சிருக்கு. இங்கிட்டு கன்னியாகுமரி, கேரளா, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லாமே மையம் பஸ்ஸு இங்கிட்டு போனால் எல்லா பஸ்ஸும் போயிட்டு வந்துக்கலாம். என்ஹெச் பக்கத்தில் இருக்குது, ஊர் பக்கத்தில் இருக்குது. தண்ணி தான் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சார். இல்லை, இது என்ன காரணம் இதுக்கு இடைஞ்சல் வர்றது? இடைஞ்சலில் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காத, அவங்களுக்கு இடம் இங்கே இல்லாதனால் இந்த பொதுமக்கள் கேஸை போட்டுவிட்டு அதை நிப்பாட்டி சொல்லி பண்ணிட்டாங்க. திண்டுக்கல் மாநகராட்சியில் விரைவில் இந்த முயற்சி பண்ணி பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்து வர வைக்கணும். இதுக்கு அரசு முயற்சி பண்ணி பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்து நல்லாயிருக்கும்.